பிரைஸ் லார்ட். நான் பாஸ்டர் ரோஷன் ஷான். சென்னை முதல் ஈரான் வரை இருண்ட எதிர்காலம். இனி இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது, என்ன நடக்கும்? ஒரு அதிர்ச்சி செய்தி. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ், ட்ரம்புக்கு உருவான அவப்பெயர் மறைக்கப்பட, குற்றத்தை மறைக்க நடத்தப்பட்டதா ஈரான் போர். உலகத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் நடக்கும் ஒரு போர் இந்தியாவின் கடைக்கோடியில் இருக்கும் ஒரு சாமானியனையும் பாதிக்கிறது எப்படி? தமிழ்நாட்டில் கடைசி லாஸ்ட் 2 மாதங்களில் கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட சிறு பிள்ளைகள், வாலிப பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருக்காங்க, கொலை செய்யப்பட்டிருக்காங்க. மக்கள் இந்த காரியங்களுக்காக அனுதினமும் போராட்டத்தை நடத்துகிறாங்க, கண்டனங்களை தெரிவிக்கிறாங்க. யூடியூபர்ஸ், நியூஸ் சேனல்ஸ். என்ன மாற்றம் வந்தது? எதுவுமே ஒரு கேள்விக்குறியாக அமைந்திருக்கு. தமிழ்நாட்டில் 4 பெரும் கட்சிகள் மிகப்பெரிய ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. அந்த கூட்டமைப்பில் எந்த கட்சி ஆள வேண்டும் என்று முடிவு செய்கிற முதலாளிகளாய் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் சில நாட்களை மாறவிருக்காங்க. இதோ தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்திருக்கிற கடைசி வாய்ப்பு. மக்களுக்கு இருக்கிற இந்த கடைசி ஆயுதம் சரியாக பயன்படுத்தப்படுமா, அல்லது மறுபடியும் தவறாக நம்முடைய மூளையை மழுங்க செய்து, மூளை சலவை செய்து நம்மை தவறு செய்ய வைப்பார்களா இந்த அரசியல்வாதிகள்? அதாவது நடக்கும் இந்த அத்தனை காரியத்திற்கும் வேதாகமத்திற்கும் என்ன சம்பந்தம்? இதை குறித்து தான் இந்த காணொலியில நாம பார்க்கவிருக்கிறோம். இந்த காணொலி முழுவதும் பாருங்க. நிச்சயமாக இந்த காணொலி மிகப்பெரிய கேள்விகளையும் மிகப்பெரிய பதில்களையும் நீங்கள் எதிர்பாராத காரியங்களையும் இதற்குள்ள அடக்கி வைத்திருக்கிறது. இந்த காணொலி வேதாகமம் அடிப்படையில் மாத்திரம்தான் இருக்கும். பார்க்க விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம்.